வணக்கம். கீழ்த்திசைவாதிகள்னு சொல்லுவாங்க. இவங்க யாருன்னா வில்லியம் ஜோன்ஸு, சார்லஸ் வில்கின்ஸு, மேக்ஸ் முல்லர். வில்லியாக இருக்கக்கூடிய ஜோன்ஸ் வந்து அதான் வில்லி சாரை வந்து முள்ளை வச்சு குத்திட்டா. மேக்ஸ் முல்லர் வில்லியாக இருக்க ஜோன்ஸ் வந்து சாரை வந்து முள்ளை வச்சு குத்திட்டான்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க தான் கீழ்த்திசைவாதிகள். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அரேபிய, பாரசீக, சமஸ்கிருத மொழியில் இருந்த நம்ம நாட்டு இலக்கிய மத வரலாற்று இலக்கிய நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து எல்லாரும் கிடைக்க வச்சாங்க. அதனால் இந்தியாவோட பண்டைய பெருமையை மீட்டெடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார் கீழ்த்திசைவாதிகள்னு கேட்பாங்க. வில்லியம் ஜோன்ஸு, சார்லஸ் வில்கின்ஸ், மேக்ஸ் முல்லர். நெக்ஸ்ட்டு அரவிந்த் கோஸோட ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் பார்க்குறோம். தேசியத்தோட குறிக்கோள் என்னென்னா, இந்திய சிந்தனையை, இந்திய நலன்களை, இந்திய உணர்வுகளை, இந்திய ஆற்றலை, இந்தியாவோட உன்னதத்தை மீட்டெடுக்கிறது தான் அப்படின்னு சொன்னார். மேலும் உலகையே தடுமாற செய்யக்கூடிய பிரச்சனைகளை கூட இந்திய மனப்பாங்கோட இந்திய நிலைப்பாட்டில் தீர்த்து வைப்பதாகும் அப்படின்னு யார் எழுதுனது அப்படின்னு கேட்டாங்கன்னா அரவிந்த் கோஸ். இதில் நம்ம 2 கொஸ்டின் பார்த்துருக்கோம். முக்கியமானது ஞாபகம் வச்சுக்கோங்க.